இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். மிக நீண்ட ஒரு சங்கீதம், 50 வசனங்களை கொண்ட நீண்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தையும் நம்ம 10 நிமிஷத்தில் முடிக்கணும். இந்த சங்கீதத்துக்கு மேலே ஒரு பெரிய தலைப்பு போட்டிருக்கு. தாவீது விடுவிக்கப்பட்ட நாளிலே, விடுதலையாக்கப்பட்ட நாளிலே அவர் பாடிய ஒரு பாடல் என்று. அவருடைய எதிரிகளுக்கு, சவுல் ராஜா எல்லார் கையிலையும் விடுவிக்கப்பட்ட நாளிலே அவருடைய பாடல். இந்த பாடல் இதனோட தலைப்பா நம்ம ஒரு யுத்த காட்சி கூட, கடவுள் தாவீதுக்காக செய்த யுத்த காட்சி, யுத்த களம்னு கூட சொல்லலாம். ஒரு விடுதலை கீதம் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தை நம்ம சொல்லலாம். தாவீது நன்றி எறிதல், கடவுளுக்கு நன்றி சொல்லி, யுத்தத்துல எனக்காக போராடி யுத்தம் செய்து என்னை மீட்டு எடுத்த தேவனே, என்னை ரட்சித்த தேவனே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாடுற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதத்தோட நல்ல ஒரு சிறப்பு, இஸ்ரவேல் நாட்டில் விடுவிக்கப்பட்ட மக்கள் இன்றும் நன்றி எறிதல் சொல்லி இந்த பாடலில் தான் பாடுவாங்களாமா. அவங்க எல்லார் கைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டே வர்றாங்க. இப்போ நடக்கிற போர்களில், யுத்தங்களில் கூட அவங்க அநேக வெற்றிகளை பார்க்கிறோம். இந்த 18வது சங்கீத, கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தந்தார் அப்படின்னு இந்த சங்கீதத்தை அவங்க இன்றும் பாடுபவர்களாக இருக்கிறார்கள். தேசபக்தி பாடல், தேசிய கீதம் அல்ல, தேசிய கீதம் வேற, அதுவும் சங்கீதத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. இது தேசபக்தி பாடல், அவங்களோட தேசபக்தி பாடல், இஸ்ரவேலோடது. பின்னணி, தாவீது 40 ஆண்டுகள் ஒன்று பெற்ற இஸ்ரவேலை ஆண்டார். ஆனா அந்த 40 ஆண்டுகள் ஆளுவதற்கு முன்னாடி 7 வருஷம் பாடுபட்டார். அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் 7 வருஷம் அவர் படாத பாடு கொஞ்சம் பாடு கிடையாது. அவருக்கு வீட்டில் பிரச்சனை இருந்தது, வீட்டை பிரச்சனை இருந்தது, மாமனார்கிட்ட பிரச்சனை இருந்தது, அவரை சுற்றி ஆட்கள் மூலயமா பிரச்சனை, துரோகிகள் அவருக்கு நிறைய இருந்தாங்க, அவரை பிடிக்காதவர்கள். மகன், பெரிய மகன் அப்சலோம் பெரிய பிரச்சனையா இருந்தான். ராஜ்யபாரத்தை எப்படியாவது நம்ம பிடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட நாளிலே தாவீது கம்பீரமாய் பாடிய ஒரு பாடல் இந்த சங்கீதம். எப்படிலாம் அவரோட இதை சொல்றார் பாருங்க. இதனோட இறையியல் கருத்து என்ன அப்படின்னாக்க, என் விடுதலைக்கான காரணம் கடவுளின் சர்வ வல்லமையே அப்படிங்கிறத முதல் ஒரு இறையியல் கருத்து. நம்ம எல்லோருடைய விடுதலைக்கான காரணம் கடவுளுடைய சர்வ வல்லமை தான் அப்படிங்கிறது நமக்குள்ள ஊறி போகணும். தாவீது ஒன்று பெற்ற இஸ்ரவேலுக்கு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவருக்குள்ளார ஊறி போயிருந்தது கடவுளுடைய வல்லமை. என்கிட்ட இருக்கிற வல்லமை ஒன்று தூசி, நான் ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்ன மாதிரி நான் தூசி சேருன்னு சொல்லக்கூடாது. கடவுள் நம்மளை அழகாக படைச்சிருக்காரு, அவருடைய சாயலில் படைச்சிருக்காரு. ஒருபோதும் நீங்கள் நம்மளை தூசின்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் தூசியாக இருக்கிற ஆண்டவரே, குப்பையாக இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்ம படைச்சிருக்கிறார். அதனால விலையேற பெற்றவர்கள் நாம். அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது, உங்க வல்லமையால எல்லாம் நடக்குது ஆண்டவரே, என்னுடைய வல்லமை ஒன்றும் இல்லை, உங்க வல்லமைக்கு முன்னாடி என்னுடைய வல்லமை ஒன்றும் இல்லை. இது தாவீது ராஜா ரொம்ப டிக்ளேர் பண்றார். என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்ந்ததுக்கு காரணம் நீங்க தான் ஆண்டவரே. இப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஒரு ராஜாவா சொல்ல முடியுமா? வீட்டில் நம்ம பெரிய ஒரு கம்பீரமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டாவே நான் தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம பெருசா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம குடும்பத்துல ஒரு காரியத்தை நம்ம பெருசா நிகழ்த்திட்டாலே என்னால தான் அப்படிம்போம். அந்த இடத்துல கர்த்தரை முன்னிறுத்தணும். அந்த இடத்துல தாவீது ராஜா நாட்டையே முன்னிறுத்துறார். இந்த நாடே என் கையில, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தது நீங்க தான், உம்முடைய வல்லமை தான் அப்படின்னு சொல்லி இங்க தாவீது ராஜா முதல்ல சொல்றார். 2வது கருத்து பாருங்க, கடவுள் எனக்கு கொடுத்த பாதுகாப்பே. எனக்கு பாதுகாப்பு கடவுள் மட்டும்தான். என்னைய சுத்தி இருக்கிற என்னுடைய சோல்ஜர்ஸ் கூட கிடையாது, என்னுடைய படை கிடையாது, நான் வச்சிருக்கிற பொருள்கள் கிடையாது, நான் வச்சிருக்க செழிப்பு கிடையாது, எனக்கு பாதுகாப்பு கடவுள் மட்டுமே அப்படின்னு சொல்றார். 3வது, கடவுள் என் மீது வைத்த நம்பிக்கையே. இதை யாராலையும் சொல்ல முடியுங்களா? அப்படியே மாத்தி இருக்கு பாருங்க. நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு தான் நம்ம எல்லாத்தையும் கேட்போம். கடவுள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரா அப்படின்னு நம்ம யாரையும் கேட்கிறோமா? தாவீது ராஜா சொல்றாரு, இந்த பாதுகாப்பு, இந்த விடுதலைக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா அவரு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நம்ம சொல்ல முடியணும். அவரு என் மேல நம்பிக்கை வைக்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்? பெரிய இறையியல் கருத்து இது. நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். நீ வச்சிருக்கிற நம்பிக்கை அவர் மேல, நீ அவரை நம்பு
அப்படின்னு நம்ம மற்றவங்களை சொல்றோம். இங்க தாவீது ராஜா சொல்றாரு, அவர் என்ன நம்புறாரு, அதனால தான் நான் விடுவிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதே நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அவர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அப்பா என் மேல நம்பிக்கை வைக்கணும்னா நான் அப்பாவுக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணா அந்த தாவீது ராஜா இங்க சொல்றார், அப்பாவுக்கு தக்க பிள்ளையா நான் நடந்து கொண்டேன், அதனால அவர் என்ன நம்புறார், அவர் என்ன நம்புறதுனால நான் விடுவிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி 3 இறையியல் கருத்துக்களை இந்த சங்கீதத்துல அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களா நம்ம பிரிச்சு படிச்சோம்னா ஒரு 4 பகுதிகளாக இதை படிச்சிருவோம். ஏன்னு கேட்டால் நிறைய படித்தோம்னாக்க நமக்கு இதில் ரொம்ப டைம் 50 வசனம் ரொம்ப போயிடும். முதல் பிரிவு 1 முதல் 6 வரை இருக்கிற வசனங்கள் கடவுள் தாவீதை நம்பியதற்கான காரணம் அவரே சொல்றார். ஏன் கடவுள் என்னை நம்பினார் அப்படின்னு சொல்றதுக்கு, எல்லாவற்றிலும் கடவுளை முன்னிறுத்தினேன், என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு காரியம் கூட அவரை முன்னாடி வச்சு செய்யாம நான் இல்லை. அவரு சில காரியங்கள் செய்ததுக்கெல்லாம் ரொம்ப மன்னிப்பு கேட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப அடிபட்டார். அந்த 7 வருஷத்துல ரொம்ப அடிபட்டார். அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கடவுளை முன்னிறுத்தி என்னுடைய பலனே அவர் தான் அப்படின்னு தன்னுடைய பணிவை அவர்கிட்ட காட்டினார். கடவுளிடம் அன்பு செலுத்த, அப்பாட்ட நம்ம எப்படி அன்பு செலுத்துறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் தினம் கடவுளிடம் அன்பு செலுத்தினார். அவரு எதெல்லாம் அவரை காப்பாத்துச்சோ அதெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்றார். என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, என் கேடகமே, என் கொம்பே, என் உயர்ந்த அடைக்கலமே அப்படின்னு சொல்லிட்டு இவையெல்லாம் இப்படியெல்லாம் என்னை காப்பாத்தினார்னு சொல்லிட்டு துதிக்கு பாத்திரராக அவர் இருக்கிறார். கேடகம்னாக்க என்னது, அம்பு வந்தா தடுக்கிறதுக்கு உண்டானது இல்லைங்களா. கண்மலை என்னது, பெரிய மலை, அந்த சைடு தாக்கிறதுக்கு வந்துட்டான்னா இவர் மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவார். ஒளிஞ்சுக்கிட்டது என்ன நடக்கும், இந்த மலை கடவுள் உண்டாக்குனது தானே, இந்த மலை என்னை காப்பாத்திருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையாகிய கண்மலையாகிய கர்த்தாவே, கேடகமாகிய கர்த்தாவே, என் துருகமாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி இவர் அதையெல்லாம் பாதுகாத்த எல்லாத்தையும் அவர் கடவுளாக சொல்றார். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அவரையே முழுமையாக நம்பி அபயமிட்டேன், என் அபய குரலை கேட்டு எனக்கு ரொம்ப பதில் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட தினையிலும் நம்ம பார்க்குற சூழ்நிலை தான். நம்ம ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு உதாரணமா எடுத்துட்டா கூட, அம்மா தோசை ஊத்திட்டு இருக்கிறாங்க, பையன் ஸ்கூலுக்கு போகணும், கிளம்பி அவனுக்கு கொடுத்து அனுப்பணும் ஃபர்ஸ்ட். அப்பா இங்க வேலைக்கு கிளம்பி உட்கார்ந்துட்டு எனக்கு காப்பி கொடுன்னு கேட்கிறாரு. அவனை அனுப்புறதா உனக்கு அடுப்புல காப்பி வைக்கிறதா அப்படின்னும் போது அவருக்கு கோபம் வந்துடுது. எனக்கு வேலைக்கு போறதுக்கு நேரமாவது டக்குன்னு கொடுன்னு அடுப்படியில கையை ஓக்குறாரு அடிக்க. தோசை கரண்டி இப்படி தூக்குனா என்ன பண்ணுவாரு, தோசை ஊத்திட்டு இருக்கிறீங்க இப்படி தூக்குனா என்ன பண்ணுவாரு, அடிக்கிற கை ரிட்டர்ன் போயிடும் இல்லைங்களா. உடனே தாவீது சொல்ற மாதிரிதான், என் தோசை கரண்டியாகிய தேவனே அப்படி பாதுகாப்பு கொடுத்துச்சா இல்லையா அந்த சூடு கரண்டி. அப்ப இதே மாதிரிதான் தாவீது, அவருக்கு எதெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துச்சோ அதுக்கெல்லாம் என் தேவனே, என்னை பாதுகாத்த தேவனே அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் படிச்சு பாருங்க. இதை நிறைய இந்த வசனத்தை நீங்க பயன்படுத்துவீங்க. இப்படி நினைச்சு பாருங்க, இப்படி நினைச்சு பார்த்து படிங்க. என்னை காப்பாத்துற ஒன்னொன்னும் எனக்கு தேவன் கொடுத்த ஒரு கிருபைதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க. அது இங்க சொல்றாரு, என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்துல இதெல்லாம் பயன்படுத்துவோம். நினைச்சு பார்த்துருக்கோமா எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லியிருக்காருன்னு. அதுதான் இப்படிலாம் அவர் கடவுளை நினைச்சு பார்க்கறதுனால கடவுள் இவர் வேற நம்பிக்கை வச்சுட்டாராமா, அதனால அவரே இவரை காப்பாத்துறாராமா அப்படின்னு சொல்லி தாவீது ஒரு அருமையான டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு. 7 முதல் 20 வரைக்கும் இருக்கிறது கடவுள் எனக்காக செய்த ஒரு யுத்த காட்சி. அந்த யுத்த காட்சியை நீங்க அருமையான உருவகம், அருமையா சொல்லப்பட்டிருக்குது இந்த சங்கீதத்தில். இப்படி ஒரு உருவகம் நம்ம ராமாயணத்துலலாம் யுத்த காண்டங்கள் பார்க்குறோம், மகாபாரதத்துலாம் யுத்த காண்டம் பார்க்குறோம். நீங்க இதை படிச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யுத்த களம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, என் எதிரிகள் மேல் கோபம் கொண்டதால் நிலநடுக்கம் உண்டாயிட்டான், பர்வதங்கள்லாம் புழுங்குச்சாமா. ஆண்டவர் என்ன பண்ணாரு, எதிரிகள் மேல, என்னுடைய எதிரிகள் மேல, தாவீதோட எதிரிகள் மேல கடவுள் என்ன பண்ணாரா, நிலநடுக்கத்தை கொண்டு வந்தாராமா. என் எதிரிகளை சிதறடிக்க தன் மூக்கிலிருந்து
நாசியிலிருந்து வந்த புகை, கண்ணீர் புகை குண்டை நினைச்சு பார்த்துக்கோங்க. ஒரு கூட்டத்தை கலைக்கணும்னாக்க போலீஸ் என்ன பண்றான், கண்ணீர் புகை குண்டை போடுறான். அந்த புகையில வந்து எல்லாரும் சிதறி ஓடி போடுறாங்க. இங்க தாவீது என்ன சொல்றாருன்னா, கடவுள் மேல இருந்து இறங்கி வந்து அவர் மூக்கு நாசியிலிருந்து காற்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த காற்று அவருடைய எதிரிகளை சிதறடிச்சுச்சான். அதுக்கு அடுத்தது தன் வாயிலிருந்து அக்கினி குண்டுகளை ஏவினார், வாயிலிருந்து அக்கினி தழலை ஏவினாராமா. ஒரு சண்டை காட்சி, கடவுள் மேல இருந்து இறங்கி வந்து இவருக்கு வந்து இப்படி எல்லாம் பண்றாரு. கோபம் வந்து நிலத்தை பிடிச்சி ஆட்டினாரு, மூக்குல இருந்து காத்த அக்னி காத்த விட்டு அவங்களெல்லாம் சிதறடிக்காரு, வாயிலிருந்து அக்னி தழலை போட்டாரு. இதெல்லாம் ஒரு குண்டு மாதிரி தானே அர்த்தம், அக்னி குண்டு, அக்னி காற்று வீசின மாதிரி அர்த்தம். அப்புறம் ஒரு கூடாரம் போட்டார், மேல ஆங்காங்கே ஒரு கூடாரம் போட்டார். சண்டைக்கு போகும்போது அங்கங்க ஒரு கூடாரம் போட்டு தங்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதையும் கூட இங்க எழுதுறாரு பாருங்க. நீர் மேகங்களை கொண்டு கூடாரத்தை அங்கங்கே போட்டார். அந்த தங்கி என்னுடைய எதிரிகளை, பதிவிருந்த என்னுடைய எதிரிகளை வந்து அவர் தாக்கினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். உன்னதமானவரின் கோபம் எப்படி பொழிஞ்சதாமா, கல்மழையாக, இடி முழக்கமாக, நெருப்பு கட்டிகளாக விழுந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். அவங்கள பயப்படுத்துறதுக்காக வேண்டி இடி முழக்கங்களை உண்டு பண்ணாராமா. சாதா மழை பெய்ய வைக்கல, கல்மழை பெய்ய வைத்தார், அவங்க மேல கல்மழை பெய்ய வைத்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மின்னல், ஒரு அம்பு மாதிரி மின்னலை கொடுத்தாராமா. விடாம மின்னல் அடிச்சா நம்ம எப்படி கண்ணை திறந்து பார்க்க முடியும்? எதிரிகளை கலங்கடிக்கிறதுக்காக பயங்கரமான மின்னல் அனுப்பினாராமா. அதுதான் அம்புகள் மாதிரி அவங்க மேல பாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அவர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என் நீதிக்கு தக்க பலனை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த 19வது 20வது வசனத்துல அவர் வந்து சொல்றத பாக்குறோம். பயங்கரமான ஒரு யுத்த காட்சி. எப்படி கடவுள் கீழே வந்து எனக்கு கேருபீன் வந்து அவர் வந்து ஏரோப்ளைனா பயன்படுத்திக்கிட்டாராமா. கேருபீன்கள் மேல உட்காந்து பறந்தாராமா. வானத்திலிருந்து கீழே தாழ இறங்கி அந்த 7 முதல் 20 வரை இருக்கிற வசனத்தை நீங்க போய் நல்லா படிச்சு பாருங்க. ஒரு சண்டை காட்சியா மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு கேருபீன் மேல உட்காந்து அவருக்கு அது மேல பறந்து கீழே வந்து கீழே கல்மனையும் இடியையும் மின்னலையும் அவர் எதிரிகள் மேல பீச்சு அடிச்சு, மூக்குல இருந்து காத்த வீசி, வாயிலிருந்து அக்னியை உமிழ்ந்து குமுறினாராமா. ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, அதுல கடவுள் வந்து கீழே வந்து எதிரிகள் மேல குமுறினாராமா. அப்படி சொல்றாரு, எனக்காக இப்படி வந்து யுத்தம் பண்ண தேவன் என் மீது பிரியம் வைத்தபடியால் எனக்காக வழக்காடினார் அப்படிங்கிறாரு. 3வது 21லிருந்து 29 வரைக்கும் இருக்கிற வசனை, தன்னை நம்புகிறவர்களை தமிழை நிமிரச் செய்யும் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வசனம் நீங்க 29, 24, 25, 26 நீங்க வந்து படிச்சுக்கோங்க. தன்னை நம்புகிறவர்களை எப்படி தலை நிமிர செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து இந்த 26வது வசனம் நீங்க அதுல ஆமா, புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுவராகவும் தோன்றுகிறீர் அப்படின்னு சொல்லி 29வது வசனம் என்ன சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தவன் போலானேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், நான் சண்டைக்கு போறது ஜெயிக்கிறது எல்லாமே நான் உம்மை நம்புறதுனால நீர் என்னை எல்லா இடத்துலையும் தலை நிமிர செய்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பார்க்குறோம். அடுத்தபடியா 30 to 45 கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளாக பாய்ந்ததை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளாக பாய்ந்ததை நான் வெற்றி அடைந்ததற்கு காரணமாக சொல்லுகிறேன். என்னுடைய வல்லமை அல்ல, அவருடைய வல்லமை எனக்குள்ளார புகுந்ததுனால நான் வெற்றி அடைந்தேன் அப்படின்னு 30 to 45 வரைக்கும் ஒரு காரியம் சொல்றார். 32வது வசனம், 33, 34 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உதாரணமா இருக்குது. இந்த வசனத்தை அதிகமாக நம்ம வந்து சொல்லுவோம். அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த பர்வதங்களில் என்னை நிறுத்தினார், மான் கால்களை போல பர்வதங்களில் ஓடுறதுக்கு அந்த வலிமையை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளார பாய்ந்ததுனால என்னுடைய கால்கள் மான் கால்கள் போலானது. 32, 33, 34, 37 வசனங்கள் இப்படிப்பட்ட வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட இப்படிப்பட்ட வல்லமையை நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி, என்னுடைய எதிரிகளை நான் எதிர்கொள்வதற்கு எனக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறீங்களே, அந்த நேரத்தில் இந்த வசனங்கள்லாம் நீங்க பயன்படுத்தலாம். கடைசியாக 46 முதல் 50 இருக்கிற வசனங்கள் ஒரு நன்றி அறிதலும் துதியும் சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறது பார்க்கிறோம். என்றும் வாழும் என் தேவன் உயர்த்தப்படுவாராக,
அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி துதி சொல்றார். என்னை தப்புவித்த தேவனுக்கு எல்லா நாடுகளும் உம்மை துதிக்கும்படிக்கு சங்கீதம் எழுதி பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் எல்லா சபைகளும் சங்கீதத்தை வாசிக்காத இருக்கிறதே கிடையாது. சங்கீத புஸ்தகத்தை தொடாத ஆட்களே கிடையாது. மீதி எல்லா புக்கையும் கூட மறந்துடுவாங்க. சங்கீதத்தை எப்படி அந்த 49வது வசனத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, என்னை தப்புவித்த தேவனுக்கு நான் சங்கீதம் எழுதுவேன், இது எல்லா நாடுகளும் உம்மை துதிக்கும்படியாக அவை எழுதி வைப்பேன்னு சொன்னார். அவர் சொன்ன வாக்கு இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். தாம் அபிஷேகித்தவரை ஒருபோதும் மறப்பதில்லை, அவர் கிருபை என்றும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை பிடிக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் அவருடைய போதனை என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் யோவான் 15:5 அவர் சொல்றார், அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவோட வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்வோம், கடவுளை மகிமைப்படுத்துங்கள். மத்தேயு 5:16 சொல்றாரு, உங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் என்று அவர் சொல்றத பார்க்கிறோம். கடவுள் மேல நீங்க உறுதி நம்பிக்கையை வைங்க, உங்களுக்குள்ளார ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் அப்பதான் வரும் அப்படிங்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தாவி இறங்கும் போது அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள் இந்த சங்கீதத்தை பேஸ் பண்ணி கடவுள் மேல எப்படி நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு. உலகத்துல இருக்கிற திருக்குறள் கூட நமக்கு இப்படி ஒரு காரியத்தை சொல்லியிருக்குது. கடவுள் வழிபாடுன்னு முதல்ல இருக்கிற முதல் 10 4வது குறள் பார்த்தீங்கன்னா அறவாளி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு குறள். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்களால் பிறவாளி நீந்தல் அரிது அப்படின்னு. அறத்தை உடைய கடவுள் பாதம் சேராதவன் உலகத்தில் உள்ள வேற எந்த காரியங்கள் நீ செய்தாலும் சோபிக்க முடியாது, கடவுள் இல்லாமல் உன்னால் எதுவும் சோபிக்க முடியாது, அப்படி எந்த காரியத்தை செய்தாலும் அது பலிக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கார். தாவீது நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா இந்த சங்கீதத்தோட மெயினான காரியம் கடவுள், அவருடைய வல்லமை, அவருடைய பாதுகாப்பு, அவர் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. இதில் நாம் உறுதியாக இருப்போம். ஆமேன்.